Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் 9th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 3 அல்ஜிப்ரால எக்ஸசைஸ் 3.14ல 6th சம் வந்து பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 4 இந்தியன்ஸ் 4 சைனீஸ் 2 பேருமே சேர்ந்து ஒரு ஒர்க்கை வந்து 3 டேஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒர்க் வந்து இன்வால்வ் ஆகிருக்கு. எப்போதுமே நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரிலனா அது எக்ஸ் அண்ட் ஒய்னா நம்ம இந்த சாப்டர் பூராமே வந்து கன்சிடர் பண்ணிப்போம். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒர்க் வந்து இன்வால்வ் ஆகுது. ஒர்க் இன்வால்வ் ஆகுதுனாலே அதை எப்படி கன்சிடர் பண்ணணும்னா 1/x 1/y கன்சிடர் பண்ணணும். இப்போ இங்கே 4 இண்டியன்ஸ் வந்து இன்வால்வ் ஆகிறேன். இண்டியன்ஸை வந்து நான் 1/x கன்சிடர் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து நான் சைனீஸை வந்து 1/y கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்படின்னா இங்கே 4 இண்டியன்ஸுங்கிறப்ப எனக்கு 4/x கிடச்சிருக்கும். 4/x. அடுத்து 4 சைனீஸுங்கிறப்ப 4/y இஸ் ஈக்குவல் டு 3 டேஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அப்படின்னா 1/3 எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ இந்த இது வந்து ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா எனக்கு எக்ஸு ஒய்ன்ட்டு இருந்தால் தான் நம்மளுக்கு ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1/x 1/y வந்து இன்வால்வ் ஆகிருக்கு. அதனால நான் என்ன பண்ணுறேன்னா 1/xஐ ஏன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன், 1/yஐ பின்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்படின்னா எனக்கு இங்கே 4a 4 + 4b இஸ் ஈக்குவல் டு 1/3 எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ இந்த 3 எனக்கு டிவிஷனில் இருக்குது. அதை இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணால் எனக்கு மல்டிப்ளிகேஷன் ஆகும். அப்படின்னா 3 × 4a + 4b இஸ் ஈக்குவல் டு 1 கிடச்சிருக்கு. அப்படின்னா 3 ஒவ்வொன்றுத்துக்கு தனித்தனியாக மல்டிப்ளை பண்ணால் 3 × 4 வந்து 12. அப்படின்னா 12a + 12b இஸ் ஈக்குவல் டு 1 எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ இதில் வந்து நான் இதோட நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தோம்னா 2 இண்டியன்ஸ் அதுக்கப்புறம் 5 சைனீஸ் 2 பேருமே சேர்ந்து 4 டேஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அப்படின்னா 2 இண்டியன்ஸுங்கிறப்ப 2/x 5 சைனீஸுங்கிறப்ப 5/y இஸ் ஈக்குவல் டு 4 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அப்படின்னா 1/4 நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் 1/xஐ ஏன்னும் 1/y வந்து பின்னும் கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்படின்னா 2a + 5b இஸ் ஈக்குவல் டு 1/4. இப்போ நான் 4 அங்கிட்ட ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன். அப்படின்னா 4 × 2a + 5b இஸ் ஈக்குவல் டு 1 கிடைக்கும். நான் 4 × 2a வந்து 8a, அடுத்து 4 × 5 வந்து 20b இஸ் ஈக்குவல் டு 1 கிடச்சிருக்கு. இதை ஈக்குவேஷன் நம்பர் 2 கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1ஐயும் 2ஐயும் சால்வ் பண்ண போகிறேன். அதனால் சால்விங் 1 and 2 நான் எழுதிக்கிறேன். இப்போ இதில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் வந்து 12a + 12b இஸ் ஈக்குவல் டு 1. செகண்ட் ஈக்குவேஷன் வந்து என்னென்னு பார்த்தோம்னா 8a + 20b இஸ் ஈக்குவல் டு 1. இதில் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் நான் எதால் மல்டிப்ளை பண்ணுறேன்னா 8ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஏன்னா 8ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் எனக்கு a கேன்சல் ஆகும். இதில் வந்து 12ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். நான் 8 × 12 வந்து என்னன்னு கண்டுபிடிக்கணும். 8 × 12ஓட வேல்யூ 96. அப்படின்னா 96a + 8 × 12 வந்து திருப்பி 96b இஸ் ஈக்குவல் டு 1 × 8 வந்து 8. அடுத்து 12 × 8ஓட வேல்யூ 96a. அடுத்து 12 × 20 12 × 20 வந்து எனக்கு 240 வந்து கிடைக்கும். அதனால் அந்த 240 எழுதிக்கிறேன். 240b இஸ் ஈக்குவல் டு 12 × 1 வந்து 12. இப்போ நான் அதை மைனஸ் பண்ணேன்னா எனக்கு 96aவும் 96aவும் கேன்சல். இந்த இடத்துல வந்து 8 - 12 வந்து எனக்கு -4 வந்து கிடைக்கும். அடுத்தது 96ஐயும் 240யும் மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ணால் எனக்கு 144 வந்து கிடைக்கும். -144 பின்னு கிடச்சிருக்கு. அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல மைனஸும் கேன்சல் ஆயிடுச்சு. மீதி என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா b இஸ் ஈக்குவல் டு 4/144 இருக்குது. இதை நான் 4 டேபிளில் கேன்சல் பண்ணுறேன். 4 1s are, இது 4 3s are 12. அடுத்து இந்த இடத்துல 2 வரும். அப்படின்னா 4 6 are 24. அப்படின்னா எனக்கு b-யோட வேல்யூ 1/36 கிடச்சிருக்கு. அடுத்தது நான் a-வோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். a-வோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா b-யோட வேல்யூவை ஏதாச்சும் ஒரு இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். நான் எதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் என்னென்னா 12a + 12b இஸ் ஈக்குவல் டு 1. அப்படின்னா 12a + 12 × bக்கு பதிலாக 1/36 ஈக்குவல் டு 1. இது 12 1s are, இது 12 3s are. அப்படின்னா 12a + 1/3 இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ இந்த +1/3 அங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணால் -1/3 கிடைக்கும். அப்படின்னா 12a இஸ் ஈக்குவல் டு 1 - 1/3. அப்படின்னா 12a இஸ் ஈக்குவல் டு இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 3 - 1/3. அப்படின்னா 12a இஸ் ஈக்குவல் டு 3 - 1 வந்து 2/3. அப்படின்னா 12a இஸ் ஈக்குவல் டு 2/3 கிடச்சிருக்கு. இப்போ 12ம் ஏவும் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அதை இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணனா டிவிஷன் ஆகும். அப்படின்னா a இஸ் ஈக்குவல் டு 2/3 × 12 கிடச்சிருக்கு. அப்படின்னா இது வந்து 2 1s are, இது 2 6s are. அப்படின்னா எனக்கு a-வோட வேல்யூ 1/3 × 6 வந்து 18. அப்படின்னா எனக்கு a-வோட வேல்யூ 1/18 கிடச்சிருக்கு.
நம்ம ஆனால் கண்டுபிடிக்க வேண்டியது எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூ தான். ஆனால் இங்கே ஏ அண்ட் பி தான் இருக்குது. எக்ஸ் அண்ட் ஒய்க்கும் ஏ அண்ட் பிக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன் எழுதிக்கிறேன். 1/ஏவை தான் நான் 1/எக்ஸை தான் நான் வந்து ஏன்னு கன்சிடர் பண்ணியிருந்தேன். இப்போ எக்ஸ் வேணும்னா நான் ரெசிப்ரோக்கல் எடுப்பேன். அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/ஏன்னு கிடைக்கும். அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/ஏவோட வேல்யூ 1/18. இப்போ நான் இதை ரெசிப்ரோக்கல் எடுத்தேன்னா எனக்கு எக்ஸோட வேல்யூ 18 கிடச்சிருக்கு. அப்போனா ஒரு இந்தியன் அவருக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணால், ஒரே ஒரு இந்தியன் வந்து அவர் கொடுத்துருக்கக்கூடிய ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணோம்னா 18 days வந்து ஆகும். அடுத்தது நான் சைனீஸை தான் வந்து 1/ஒய்ன்னுட்டு கண்டுபிடிச்சிருந்தேன். அப்படின்னா 1/y இஸ் ஈக்குவல் டு பி. அப்படின்னா எனக்கு ஒய் வேணும்னா எனக்கு 1/பின்னு ரெசிப்ரோக்கல் ஆகும். அப்படின்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு 1/பியோட வேல்யூ 1/36. அப்படின்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு ரெசிப்ரோக்கல் இருக்கிறப்ப 36 ஆகும். அப்படின்னா சைனீஸ் கொடுத்துருக்கக்கூடிய டோட்டல் ஒர்க்கை தனியால் ஒரே ஆளாக பண்ணோம்னா அவருக்கு 36 days ஆகுது. அதுவே இந்தியனுக்கு வந்து 18 days தான் வந்து ஆகுதுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும், அதுக்கப்புறம் நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. தேங்க்யூ.